ராமநாதபுரத்தில் மூலநோய் சிகிச்சை என்ற பெயரில் ஆமைக்கறி சாப்பிட ஆசைப்பட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நட்சத்திர ஆமைகளை கடத்தியவர்கள் சிக்கியது எப்படி? ராமநாதபுரம் அருகே தேவிப்பட்டினம் செல்லும் வழியில் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் நட்சத்திர ஆமைகள் விற்பனை செய்யப்படுவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் வனச்சரக அலுவலர் நித்ய கல்யாணி தலைமையில் வனத்துறையினர் ராமநாதபுரம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த பகுதியில் ஒரு கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்திருக்கின்றனர். சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்களிடம் விசாரிக்க முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர். இதைத் தொடர்ந்தே அவர்கள் வைத்திருந்த வாகனங்களில் சோதனை செய்தபோது ஒரு பெட்டியில் 3 நட்சத்திர ஆமைகள் வைத்திருந்ததை கண்டு வனத்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர். சென்னையில் வசிக்கும் கிருஷ்ணமூர்த்தி என்ற தொழிலதிபருக்கு மூல நோய் இருப்பதும் அதற்கான சிகிச்சைக்காக நட்சத்திர ஆமைகளை வாங்க திட்டமிட்டிருப்பதும் தெரிய வந்தது. மூலநோய் மற்றும் சில உடல்நல குறைபாடுகளுக்கு நட்சத்திர ஆமைக்கறி சாப்பிட்டால் நோய் குணமாகும் என யூடியூபில் யாரோ வீடியோ வெளியிட்டுள்ளனர். இதனை பார்த்த கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய ரியல் எஸ்டேட் தொழில் நண்பர்களிடம் இது குறித்து கேட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அவரின் நண்பர்களான ராமநாதபுரம் லோகநாதன், பஞ்சவர்ணம், முகமது சலீம் ஆகியோர் ஆமை தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். அப்போது மேதலோடையைச் சேர்ந்த அறிவழகன், நம்பியான் வலசை பூபதி ஆகியோர் தாங்கள் ஆமை பிடித்து தருவதாகவும் உறுதியளித்திருக்கின்றனர். அதன்படி நம்பியான் வலசை பகுதியில் 3 ஆமைகளையும் பிடித்து வந்து மேற்கண்ட பகுதியில் வைத்து கொடுக்க முயன்றபோதுதான் சிக்கியிருக்கின்றனர். நட்சத்திர ஆமைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் இது தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தி, லோகநாதன், பஞ்சவர்ணம், முகமது சலீம், அறிவழகன் மற்றும் பூபதி ஆகிய 6 பேரையும் கைது செய்தனர். இவர்கள் அனைவரும் ராமநாதபுரம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாள் சிறை காவலுக்கும் அனுப்பப்பட்டுள்ளனர். சிகிச்சை என்கிற பெயரில் ஆமை போன்ற வனவிலங்குகளை பிடிப்பது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர்.